ஹாய்! ஏற்காடுல வந்து ஃபர்ஸ்ட் டே ரூம் செக் அவுட் பண்ணிட்டு, இப்போ எங்க போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அங்க வந்து ட்ரா பண்ணிட்டு இருந்தாங்க. சரி பாப்பாவ உட்கார வச்சு வரைய சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க அவள உட்கார வச்சு வரைஞ்சிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு ஆளுக்கு 500 கேட்டாங்க. அப்படியே வரைஞ்சுட்டாங்க. இருந்தாலும் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. நம்ம ஃபோட்டோ குடுத்தோம்னா, அத பார்த்து அப்படியே வரைஞ்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் எங்க சாப்பிட்டோம்னா, ஸ்டோன் பார்க்ன்னு அங்க ஃபுட் ஸ்ட்ரீட் இருந்தது. அங்க போயி சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் கிரேவி, நூல் பரோட்டா, அப்புறம் வந்து ஃபலூடா இது எல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஹைட்ல இருந்தனால, வியூ பாயிண்ட் வந்து பார்க்க சூப்பரா இருந்துச்சு. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எங்க போனோம்னா, ஈவினிங் ஆயிருச்சு. அதனால பாப்பி ஹில்ஸ் போயிட்டோம். இது பாப்பாவ மட்டும் விளையாட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆல்ரெடி நாங்களும் இந்த மாதிரி நெறையா விளையாண்டுருக்கோம். ஜிப் லைன் எல்லாமே போயிருக்கோம். சரி எங்களுக்கு இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகே அந்த பாப்பாவ மட்டும் விளையாட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். இங்க வந்து காம்போஸ் நெறையா இருந்தது. கிட்ஸ் காம்போ, பிக் காம்போ இந்த மாதிரி நெறையா இருந்தது. நமக்கு எது வேணுமோ அத சூஸ் பண்ணிட்டு, நம்ம அதுக்கு ஏத்தாப்ல பே பண்ணிக்கலாம். நாங்க வந்து பாப்பாக்கு வந்து ₹500 காம்போஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். அதுல வந்து ஒரு 6 ஆக்டிவிட்டீஸ் வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோன் மேல ஏறுறது. இது வந்து அவளுக்குனால ஏற முடியல. ஏன்னா குட்டி குட்டியா இருந்துச்சு. ஆனா சூப்பரா என்ஜாய் பண்ணா. நெக்ஸ்ட் வந்து ஜிப் லைன் போனா. ஜிப் லைன் போம்போது அவ ரொம்ப என்ஜாய் பண்ணா. அவங்க அப்பா அங்கருந்தே சொல்லிட்டாரு. நான் இங்கருந்து வீடியோ எடுத்தேன். அவங்க அப்பா அங்க நின்னு எடுத்தாங்க. அப்ப இப்டி கைய வச்சுட்டு வா அப்டின்னு சொன்னோனே, இவ ரொம்ப ஜாலியா அப்டியே போயிட்டுருந்தா. கையில வந்து ஒரு டேக் மாதிரி போட்டிருந்தாங்க. அதுல வந்து அந்த 6 ஆக்டிவிட்டீஸும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டியா கம்ப்ளீட் பண்ண அவங்க வந்து மார்க் பண்ணி விடுறாங்க. நீங்க கிட்ஸ கூட்டிட்டு போனீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போம்போது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து எல்லாமே வந்து சேஃப்டியா தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாம நமக்கு வந்து வேணுங்கிறவங்க ப்ளே பண்ணிக்கலாம். வேண்டாதவங்க சும்மா கூட உட்காந்துக்கலாம். சில இது அட்வென்ச்சர் பார்க்லலாம் எப்படி இருக்கும்னா, உள்ள என்டர் ஆனாலே நம்ம வந்து விளையாடுறோமோ, விளையாடலையோ நம்ம வந்து 1000 சம்திங் பே பண்ற மாதிரி இருக்கும். அதோட கம்பேர் பண்ணும்போது, இது வந்து எனக்கு கொஞ்சம் ரீசனபிளா தெரிஞ்சுச்சு. ஏன்னா விளையாடுறவங்க மட்டும் பே பண்ணி விளையாண்டா போதும். அப்பா விளையாட விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் சும்மா உட்காந்துட்டோம். நாங்க அப்படியே ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் என்னன்னா, சரி வந்தது வந்துட்டு இவ்ளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரூம் தேடிட்டு இருந்தோம். ஓகே பாய். நெக்ஸ்ட் விளாக்ல கன்டின்யூ பண்றேன்.